இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடலிங் மிஷின்ல வந்துட்டு லெஃப்ட், ரைட் வந்துட்டு மோஸ்ட்லி சூட் ஆகாது. ஸோ நெறைய நீடில் ஒடியிற ப்ராப்ளம் அந்த மாரி வந்திருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. சின்ன மிஷின்லயும் நம்மளால லெஃப்ட் சைடு, ரைட் சைடு பைப்பிங் ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளால ஃபூட்டர் இருக்கு. அந்த ஃபூட்டர் தான் இது. அதாவது 3 இன் 1 கைடுன்னு சொல்லுவாங்க இது. இது நெக்ஸ்ட்டு அப்படியே வீடியோ கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இது எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தையல் மிஷின் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சின்ன பெடலிங் மிஷின், அதாவது சின்ன மிஷின்ல எந்த பிராண்டா இருந்தாலும், அந்த பிராண்ட்ல வந்து நம்மளால இந்த 3 இன் 1 கைட வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபூட்டரை ரிமூவ் பண்ணுறது பேசிக் மெத்தட். நம்ம எப்போவுமே லூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதே பொசிஷன் தான். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கைடு. நெக்ஸ்ட் இப்போ நான் காமிக்க போகிறது வந்து 3 இன் 1 கைடு. லெஃப்ட்டு, ரைட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கிட்டீங்க அப்படின்னா 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஸ்டோன் ஸ்டிச்சிங்கு, பைப்பிங் ஸ்டிச்சிங் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டுறது நார்மல் பொசிஷன். நம்ம எடுத்து எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்டர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ரைட் சைடு வச்சுருக்கேன். ரைட் சைடில் வச்சுட்டு அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எட்ஜஸில் வந்து பீட்ஸ் ஈஸியாக போயிடும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இப்போ வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் சைடில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அது வந்து நார்மல் டைட் வச்சா போதும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு போகும் பாருங்கள். லெஃப்ட் சைடு அழகாகவே மூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சென்டர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் தள்ளிட்டு லாக் பண்ணிக்கணும். மேலே இருக்கும்போது நீங்கள் நீடில் இறக்கினீங்கன்னா இடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீடில் பொசிஷன் கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபூட்டர் உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மேலேயும் டிஸ்பிளேலையும் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கொரியர் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய லொக்கேஷன் வந்து நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பிச்சிக்கலாம். அதர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு யூஸ் ஆகல, உங்கள் வீட்டில் மிஷின் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மிஷின் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.